السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة. من يطع الله ورسوله فقد رشد ومن يعصهما فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحج أشهر معلومات فمن فرض فيهن الحج فلا رفث ولا فسوق ولا جدال في الحج وما تفعلوا من خير يعلمه الله وتزودوا فإن خير الزاد التقوى واتقون يا أولي الألباب. وفي آية أخرى ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا. وفي آية أخرى وأتموا الحج والعمرة لله. صدق الله العلي العظيم. قال النبي صلى الله عليه وسلم من حج لله فلم يرفث ولم يفسق رجع كيوم ولدته أمه. அல்லாஹ்வை புகழ்ந்தவனாகவும் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்கள் சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் சுஹதாக்கள் அவுலியாக்கள் குறிப்பாக இங்கு கூடியிருக்கும் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாகிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மளை எல்லாம் இந்த ஜும்ஆவுடைய தினத்திலே ஒன்று சேர்த்திருக்கின்றான். அதே போன்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எத்தனையோ படைப்புகளை படைத்திருக்கின்றான். அதிலே சிறந்த ஒரு படைப்பாக இந்த மனித வர்க்கத்தை படைத்திருக்கின்றான். அதே போன்று இந்த மனிதன் உலகத்திலே வாழும்போது இதைத்தான் செய்ய வேண்டும், இதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா 1.25 லட்சம் நபிமார்களை இந்த உலகத்திற்கு அனுப்பி கடைசியாக நமது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி அதே போன்று சிறந்த வேதமான குர்ஆன் ஷரீஃபை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்து அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகளை முழுமையான பின்பற்றுவதிலேதான் வெற்றி இருக்கின்றது. அதே போன்று அல்லாஹ் கடமையாகினவற்றை அந்த கடமையை நிறைவேற்றுவதில் தான் வெற்றி இருக்கின்றது, சந்தோஷம் இருக்கின்றது, நிம்மதி இருக்கின்றது, சொர்க்கம் இருக்கின்றது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அந்த முறையிலே ஹஜ் இருக்கின்றது. அது எப்படி தொழுகை ஒவ்வொருவரின் மீது கடமையாக இருக்கின்றதோ அதே போன்றுதான் ஹஜ்ஜும் கடமையாக இருக்கின்றது. 5 கடமைகளில் ஹஜ்ஜும் ஒரு கடமை. அதே போன்று அந்த ஹஜ்ஜை யாருக்கெல்லாம் உடல் ரீதியாகவும் பொருள் ரீதியாகவும் சக்தி இருக்கின்றதோ வாய்ப்பு இருக்கின்றதோ அவர்கள் அல்லாஹுக்காக வேண்டி அந்த காபாவிற்கு சென்று அந்த ஹஜ்ஜுடைய மாதங்களிலே ஹஜ்ஜி செய்வது, யாருக்கெல்லாம் வசதி வாய்ப்புகள் இருக்கின்றதோ உடல் ஆரோக்கியம் இருக்கின்றதோ அங்கு சென்று வருவதற்குரிய உடல் ஆரோக்கியமும் பொருளும் இருக்கின்றதோ அவர்களுக்கு ஹஜ்ஜி செய்வது அல்லாஹ் கடமையாக்கி இருக்கின்றான்.
அதைத்தான் அல்லாஹ் திருமறையிலே சொல்லும் போது சொல்லி காட்டுகின்றான், அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மாலூமாத். இந்த ஹஜ் இருக்கின்றதே குறிப்பிட்ட மாதங்களாக இருக்கின்றது, அறியப்பட்ட மாதங்களாக இருக்கின்றது. ஃபமன் ஃபரத ஃபீஹின்னல் ஹஜ்ஜ, யார் அந்த நாட்களிலே ஹஜ்ஜை தன் மீது கடமையாக்கி கொள்கின்றாரோ அவர் உடலுறவு கொள்வதும் சண்டை சச்சரவுகள் செய்வதும் தீய பேச்சுகள் பேசுவதும் அறவே கூடாது என்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டு, فَمَنْ فَرَضَ فِيهِنَّ الْحَجَّ فَلَا رَفَثَ وَلَا فُسُوقَ وَلَا جِدَالَ فِي الْحَجِّ وَمَا تَفْعَلُوا مِنْ خَيْرٍ يَعْلَمُهُ اللَّهُ. நீங்கள் எதை செய்தாலும் அதனை அல்லாஹ் நன்கறிந்தவனாக இருக்கின்றான் என்பதாக சொல்லிவிட்டு, وَتَزَوَّدُوا فَإِنَّ خَيْرَ الزَّادِ التَّقْوَى. அந்த ஹஜ்ஜிலே சிறந்தது எது என்று சொன்னால் தக்வா, இறையச்சம். சிறந்த கட்டுசாதம் எது என்று சொன்னால் தக்வா, இறையச்சத்தோடு செய்யக்கூடிய அந்த ஹஜ்ஜி தான் அல்லாஹ்விடத்திலே சிறந்ததாக இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான், வலில்லாஹி அலன் நாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததா இலைஹி சபீலா. யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி அந்த மக்காவிற்கு ஹஜ் செய்வதற்காக காபத்துல்லாவிற்கு செல்வதற்குரிய ஆரோக்கியமும் சென்று வருவதற்குரிய அந்த வசதி வாய்ப்புகளும் யாருக்கெல்லாம் இருக்கின்றதோ அவர்கள் மீது ஹஜ்ஜி செய்வது, அல்லாஹுக்காக வேண்டி ஹஜ்ஜி செய்வது அவர்கள் மீது கடமையாக இருக்கின்றது. வமன் கஃபர, யார் இதை மறுக்கின்றாரோ ஃபஇன்னல்லாஹ கனிய்யுன் அனில் ஆலமீன், உலகத்தார்களுடைய தேவைகளை விட்டும் அல்லாஹ் நீங்கியவனாக இருக்கின்றான் என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். யார் இந்த கடமைகளை மறுக்கின்றார்களோ, செய்யாமல் புறக்கணிக்கிறார்களோ, அதனால் அல்லாஹ்விற்கு எந்த நஷ்டமும் இல்லை, அவர்களுக்கு தான் அனைத்து நஷ்டங்களும் இருக்கின்றன என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். யாரெல்லாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹஜ்ஜி செய்கின்றாரோ அப்படி செய்தால் அவர் ஹஜ்ஜில் இருந்து திரும்புகையில் தன்னுடைய தாயுடைய வயிற்றிலிருந்து நன்று பிறந்த பாலகனை போன்று அவர் ஹஜ்ஜை முடித்து திரும்புகிறார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த ஹஜ்ஜை நாம் அல்லாஹ்விற்காக வேண்டி செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு இம்மையிலும் அதிகமான நன்மைகளை தரக்கூடியவனாக இருக்கின்றான், நாளை மறுமையிலும் சொர்க்கத்தை தரக்கூடியவனாக இருக்கின்றான், அதிகமான நன்மைகளை தரக்கூடியவனாக இருக்கின்றான். இன்னொரு வசனத்திலே சொல்லும்போது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான், வஅதிம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ். நீங்கள் அல்லாஹ்விற்காக வேண்டி ஹஜ்ஜையும் உம்ராவையும் செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சூரத்துல் பக்ராவிலே சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று அங்கு இருக்கக்கூடிய அத்தாட்சிகள், இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ், அந்த ஸஃபா மர்வாய்க்கிடையில் தொங்கோட்டம் ஓடுவது, சை செய்வது, இதுவும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் உள்ளவையாகும் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று தவாஃப் செய்வதை பற்றியும் அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், வல்யத்தவஃபு பில் பைத்தில் அதீக். அந்த காபத்துல்லாவை நீங்கள் தவாஃப் செய்யுங்கள், சுற்றுங்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சூரத்துல் ஹஜ்ஜிலே சொல்லி காட்டுகின்றான். அது மட்டுமல்ல, இந்த காபத்துல்லாவை கட்டி முடித்த பிறகு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கட்டளையிட்டான், நபி இப்ராஹிமே நீங்கள் மக்களுக்கு ஹஜ் செய்வதற்காக வேண்டி அழைப்பு கொடுங்கள் என்பதாக சொன்னவுடன் அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், வஅத்தின் ஃபின்னாசி
பில் ஹஜ்ஜி யஅதூக ரிஜாலன் வ அலா குல்லி ராமிரி யஅதீன மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக். நபி இப்ராஹிமே, நீங்கள் மக்களுக்கு ஹஜ்ஜிக்காக வேண்டி அழைப்பு கொடுங்கள் என்று சொன்னவுடன் அப்போது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ், நான் எப்படி எத்தி வைப்பேன் மக்களுக்கு என்பதாக சொன்னவுடன், நீங்கள் எத்தி வையுங்கள், அதை கொண்டு போய் சேர்ப்பது என்னுடைய பொறுப்பாகும் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொன்ன விஷயத்தை அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். இப்படி ஹஜ்ஜை பற்றி அல்லாஹ் பல இடங்களிலே திருமறையிலே சொல்லி இருக்கின்றான். இதை நாம் ஏதோ நமக்கு வசதி இருக்கின்றது, மக்கள் எல்லாம் சொல்வார்கள், குறை சொல்வார்கள், யாரெல்லாம் வசதி வாய்ப்போடு இருக்கின்றார்களோ இவர் ஹஜ்ஜி செய்யாமல் இருக்கின்றாரே என்பதாக குறை சொல்வார்கள் என்பதற்காக வேண்டி நாம் பிரபலையும் ஆடம்பரம் பொழுதுபோக்குக்காக வேண்டி நாம் இதையெல்லாம் செய்தோம் என்று சொன்னால் அதிலே எந்த நன்மையும் கிடைக்காது. மாறாக நாம் அல்லாஹுக்காக வேண்டி இறையச்சத்தோடு செய்தால்தான் அந்த ஹஜ்ஜிலே பரக்கத்து இருக்கின்றது, நிம்மதி இருக்கின்றது, சந்தோஷம் இருக்கின்றது, அதிகமான நன்மைகள் இருக்கின்றது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி இருக்கின்றார்கள். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலேயும் சொல்லி இருக்கின்றார்கள், மன் ஹஜ்ஜ லில்லாஹி ஃபலம் யர்ஃபஸ் வலம் யஃசுக் ரஜாக யௌமின் வலதத்துஹு உம்மு. யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹஜ்ஜி செய்கின்றார்களோ அப்படி ஹஜ்ஜி செய்யக்கூடிய சமயத்திலே தீய காரியம் பேசாமலும், தீய வார்த்தைகள், சண்டை சச்சரவுகள், தீமையான விஷயங்கள் பேசாமலும் யார் ஹஜ்ஜி செய்கின்றாரோ அவர் ஹஜ்ஜை முடித்துவிட்டு அன்று பிறந்த தன்னுடைய தாயின் வயிற்றிலிருந்து அன்று பிறந்த பாலகனை போன்று அவர் எந்த பாவமும் இல்லாமல் ஹஜ்ஜை விட்டு திரும்புகிறார், ஹஜ்ஜி செய்து திரும்புகிறார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஏராளமான ஹதீஸ்களிலே சொல்லி இருக்கின்றார்கள், ஹாஜி இருக்கின்றாரே அவர் ஒரு காலமும் ஏழையாக மாட்டார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அதே போன்று யாரெல்லாம் ஹஜ்ஜி செய்கின்றாரோ அவர் ஹலாலான பொருளை வைத்து ஹஜ்ஜி செய்ய வேண்டும். யார் ஹராமான பொருளை வைத்து ஹஜ்ஜி செய்கின்றாரோ அதனால் அந்த ஹஜ்ஜி நிறைவேறாமல் போய்விடும். அதனால் ஹலாலான பொருளை, பணத்தை வைத்து ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி இருக்கின்றார்கள். அதே போன்று ஹஜ்ஜி செய்வதற்கு முன்னாலும், ஹஜ்ஜி செய்வதற்கு புறப்படுவதற்கு முன்னாலும் அதிகமான முறையிலே தர்மங்கள் செய்ய வேண்டும். ஹஜ்ஜி செய்ய புறப்பட்ட பிறகும் அதிகமான முறையிலே நன்மைகள் செய்ய வேண்டும், சதக்காக்கள் செய்ய வேண்டும். இப்படி சதக்காக்கள் செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய சதக்கா இருக்கின்றதே அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிக்கின்றது, அதே போன்று தீய மரணத்தை தடுக்கின்றது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி இருக்கின்றார்கள். அதே போன்று அல்லாஹ்வும் திருமறையிலே சொல்லி இருக்கின்றான், வமா துன்ஃபிகு மின் ஷைஇன் ஃபஇன்னல்லாஹ பிஹி அலீம். நீங்கள் எதை செய்தாலும், செலவு செய்தாலும் அதனை அல்லாஹ் நன்கு அறியக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி இருக்கின்றான். இன்னும் ஏராளமான வசனங்களிலே சதக்காவை பற்றி, தர்மத்தை பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருமறையிலே சொல்லி இருக்கின்றான். இப்படி யாரெல்லாம் ஹஜ்ஜி செய்வதற்கு முன்னாலும், ஹஜ்ஜி செய்ய புறப்பட்ட பின்னும் யார் அதிகமான முறையிலே தர்மங்கள் செய்வார்களோ அதனால் அவர்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும், தீய மரணத்தை தடுக்கின்றது, அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிக்கின்றது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி இருக்கின்றார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி இருக்கின்றார்கள், ஹாஜி ஒரு காலம் ஏழையாக மாட்டார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்கள் மீது ஹஜ்ஜி கடமையாக்கப்பட்டுள்ளது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பு செய்தார்கள். அந்த சமயத்திலே ஒரு தோழர் சஹாபி அவர்கள், யா ரசூலல்லாஹ், ஒவ்வொரு ஆண்டும் ஹஜ்ஜி செய்ய வேண்டுமா என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அந்த தோழர் சஹாபி கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌனமாக இருந்தார்கள்.
மறுபடியும் இரண்டாவது முறையும் அதே போன்று கேள்வியை கேட்டார். மூன்றாவது முறையும் அதே போன்று கேள்வியை கேட்டார். அந்த சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌனமாக இருந்துவிட்டு பிறகு சொன்னார்கள், நீங்கள் 3 தடவை கேள்விகள் கேட்டீர்கள். நான் ஆம் என்று சொல்லிவிட்டால் நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஹஜ்ஜி செய்வதாக ஆகிவிடும். ஹஜ்ஜி செய்வதுதான் ஒவ்வொரு ஆண்டும் ஹஜ்ஜி செய்வது கடமையாக ஆகிவிடும். அதனால்தான் நான் மௌனமாக இருந்தேன். உங்களுக்கு முன்னால் இருந்தவர்கள் எல்லாம் அதிகமான நபிமார்களுடைய கூட்டத்தார்கள் எல்லாம் இப்படித்தான் கேள்வி மேல் கேள்வி கேட்டு இப்படித்தான் அவர்கள் வீணானவர்களாக ஆகிவிட்டார்கள், அழிக்கப்பட்டார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், நான் எதை சொல்கின்றேனோ அதனை நீங்கள் செய்யுங்கள், நான் எதை விட்டு தவிர்ந்து கொள்ளும்படி சொல்லி இருக்கின்றேனோ அதை விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை அறிவித்தார்கள் என்பதாக ஹதீஸிலே வருகின்றது. இதைத்தான் அல்லாஹ் திருமறையிலே சொல்லும்போது சொல்லி காட்டுகின்றான், வமா ஆதாக்குமுர் ரசூலு ஃபஹதுஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ ஷதீதுல் இகாப். வமா ஆதாக்குமுர் ரசூலு ஃபஹதுஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொல்கின்றார்களோ அதனை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு, எதை விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவிர்ந்து கொள்ளும்படி சொல்லி இருக்கின்றார்களோ அதை விட்டு நீங்கள் முழுமையான முறையிலே தவிர்ந்து கொள்ளுங்கள். வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்னல்லாஹ ஷதீதுல் இகாப், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வேதனை மிக்க கடுமையானதாக இருக்கும் என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்லி முடிக்கின்றான். இப்படி இன்னும் ஏராளமான வசனங்களும் ஹதீஸ்களும் திருமறையிலே இருக்கின்றன. அதே போன்று இந்த ஹஜ்ஜை நாம் அல்லாஹ்விற்காக வேண்டி செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதிகமான நன்மையை தரக்கூடியவனாக இருக்கின்றான். ஒரு முறை அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரண தருவாயில் இருக்கும்போது அவர்கள் சில விஷயங்களை சொல்கின்றார்கள். நான் இஸ்லாத்திலே இணைவதற்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பைஅத் செய்வதற்காக வேண்டி கையை கொடுத்தேன், கையை நீட்டினேன். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து கையை நீட்டுவதை மடக்கிக் கொண்டேன். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அம்ரே ஏன் கையை எடுத்து விட்டீர் என்பதாக கேட்டவுடன் அப்போது அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் சில நிபந்தனைகளை இட விரும்புகிறேன் என்பதாக சொல்லிவிட்டு சொன்னார்கள், நான் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால் நான் செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுவானா என்பதாக கேட்டார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தோழரே, இந்த விஷயமும் உமக்கு தெரியாதா என்பதாக சொல்லிவிட்டு, இஸ்லாத்திற்கு முன் நீங்கள் செய்த அனைத்து பாவங்களையும் நீங்கள் இஸ்லாத்திலே வந்தவுடன் அந்த பாவங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு விடுகின்றன, மன்னிக்கப்பட்டு விடுகின்றன என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்றுதான் ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்னால் நீங்கள் செய்த பாவத்தை ஹிஜ்ரத் மன்னித்து விடுகின்றது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்றுதான் ஹஜ் செய்வதும், யாரெல்லாம் ஹஜ் செய்வார்களோ அவர்கள் ஹஜ் செய்வதற்கு முன்னால் செய்த பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஹஜ் செய்ததின் காரணமாக அல்லாஹ் அவருடைய முன் செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடுகின்றான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னார்கள். என்று சொன்னால், யாரெல்லாம் ஹஜ் செய்வார்களோ அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். இப்படி இன்னும் ஏராளமான ஹதீஸ்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். நாம் எத்தனையோ விஷயங்களை கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம். அதே போன்று காபத்துல்லாவிலே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் அதிகமான நன்மைகள் இருக்கின்றன. அதே போன்று அங்கு செய்யக்கூடிய துஆக்களும் ஒப்புக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பிட்ட சில இடங்களில் எல்லாம் துஆ செய்தோம் என்று சொன்னால் அங்கே துஆ ஒப்புக்கொள்ளப்படுகின்றது என்பதாக பெரியார்கள் நமக்கு சொல்லி தருகின்றார்கள். இப்படி நாம் அந்த ஹஜ்ஜை அல்லாஹுக்காக வேண்டியே செய்ய வேண்டும். பேருக்காகவும் புகழுக்காகவும்
பெருமைக்காகவும் நாம் எந்த ஒரு அமலையும் செய்யக்கூடாது. அப்படி நாம் செய்தோம் என்று சொன்னால் அதனால் எந்த நன்மையும் கிடைக்காமல் போய்விடும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அதனால் நாம் அல்லாஹ்வுக்காக வேண்டிய எந்த ஒரு காரியத்தையும் எந்த ஒரு கடமையையும் அல்லாஹ்வுக்காக வேண்டிய நாம் செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த கடமையை முழுமையான முறையிலே நமக்கு நிறைவேற்றி வைப்பான், நிறைவேற்றி தருவான் என்பதில் சந்தேகம் இல்லை. அந்த முறையிலே யாரெல்லாம் இந்த ஆண்டு ஹஜ்ஜுக்கு செல்கின்றார்களோ அந்த ஹஜ்ஜை மப்ரூரான ஹஜ்ஜாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அதே போன்று ஹஜ்ஜுக்கு சென்ற பிறகும் நாம் அந்த எப்படி அந்த ஹஜ்ஜிலே செய்தோமோ அனைத்து காரியங்களையும் அனைத்து கடமைகளையும் முழுமையான முறையிலே நாம் ஹஜ்ஜிக்கு சென்ற பிறகும் சென்று விட்டு வந்த பிறகும் நாம் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொன்னபடி நடந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு மென்மேலும் அதிகமான நன்மைகளை தரக்கூடியவனாக இருக்கின்றான். அந்த முறையிலே யாரெல்லாம் இந்த ஆண்டு ஹஜ் செய்ய இருக்கின்றார்களோ அந்த ஹஜ்ஜை மப்ரூரான ஹஜ்ஜாக ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத் அல்லாதவர்கள் தொழுது கொள்ளுங்கள். அல்லாஹ் ரஹ்மத் செய்வானா.